You sip wine, I drink straight. Don't waste time to my place. I feel my heart erase. So catch me if I fall. Hey guys, welcome back to the channel BeYouDefining. So இன்னைக்கு வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோவா இருக்க போது இது one makeup look, one dress on a different stylings. இந்த கான்செப்ட் எதுக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நான் ஒரு ட்ரெஸ் வாங்குறேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரெஸ்ஸே வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை பார்ட்டிக்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போதோ இந்த ட்ரெஸ்ஸை நான் வந்து வேர் பண்ணிட்டு போறேன், ஓகேங்களா? ஸோ அந்த ட்ரெஸ்ஸை வந்து ஒரு தடவை தான் வேர் பண்ணிட்டு போகணுமா அப்படின்னு மாதிரி யோசிச்சா இல்லை, நம்ம அதை வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைலிங் பண்ணிட்டு வேர் பண்ணிட்டு போனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ஸ்டைல் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் இல்லை சொந்தக்காரங்க ஆகட்டும் நீங்கள் எப்படி அந்த ட்ரெஸ்ஸை வந்து ஸ்டைலிங் பண்ணியிருக்கீங்கன்னா வந்து பார்ப்பாங்களே தவிர நீங்கள் இந்த ட்ரெஸ் போட்டுட்டு வந்தியா, இது அன்னைக்கு போட்டுட்டு வந்தது தானே அப்படின்லாம் எந்த ஒரு கேள்வியும் வந்து கேட்கவே மாட்டாங்க. நமக்கும் அந்த ஒரு எம்பாரசிங் சுச்சுவேஷனே இருக்காது. ஸோ ஒரு ட்ரெஸ்ஸை எப்படி 3 விதமா வந்து நம்ம ஸ்டைலிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மேக்கப் லுக்கும் வந்து காமிக்க போகிறோம். ஸோ அதை வந்து நம்ம பார்த்துடலாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம ஃபேஸில் இருக்க டர்ட்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கு நான் யூஸ் பண்ணது பயோடோமாவோட கிளென்சிங் வாட்டர் தான் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக நிவ்யாவோட இந்த க்ரீம் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை வந்து ஒரு லேயர் மாதிரி என் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். இன்ஸ்டன்ட் ஹைட்ரேஷன். அது என் கண்ணு கீழெல்லாம் பயங்கர ரிங்கிள்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு அது தனியாகவே வந்து இதை அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்தது லாக்மேயோட ப்ளர் பர்ஃபெக்ட் ப்ரைமர் வந்து எடுத்துக்கிறேன். அடுத்தபடியாக நான் வந்து கலர் கரெக்ஷன் பண்ணுறேன். அதுக்கு எப்ளினோட நியூ இன்ஸ்டன்ட் ஏஜ் ரிவைன் எரேஸ் டார்க் சர்க்கிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். ஃபவுண்டேஷன் வந்து எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் மேப்ளினோட ஃபிட் மீ லூஸ் பவுடர் வந்து எடுத்துருக்கேன். ஸோ ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ கிட் வந்து எடுத்து நான் ஐப்ரோஸ் வந்து ஃபில் இன் பண்ணிக்க போகிறேன். கோல்ட் பென்சில் எடுத்து ஃபஸ்ட்டு லைன் வந்து வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு ஷேடிங் ப்ரஷ் வச்சுட்டு நல்லா வந்து ஸ்மஜ் அவுட் பண்ணிட்டேன். அப்படியே ஈவனாக ஒரு ஸ்மோக்கி லுக் வந்து கொடுக்கறதுக்கு. இதுக்கு அடுத்தபடியாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விஸ் பியூட்டிலேயே இந்த ஒரு ப்ரௌன் ஷேட் இருக்குது. இந்த க்ரீம் ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, நம்ம வந்து செட் பண்ணோம் லைக் ஸ்மஜ் அவுட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இதை வந்து லைட்டாக டிப் பண்ணிவிட்டு எக்ஸஸை டேப் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இப்படி மேலே ஒரு ட்ரான்சிஷன் ஷேட் மாதிரி க்ரியேட் பண்ணிட்டேன்னா அந்த பிளாக் ஒரு ஸ்மோக் எஃபெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். Forever 52ஓட க்ரோம் ஐ ஷேடோ, இது வந்து மெட்டாலிக் ஷேட்ஸ் மாதிரி இருக்கும், லைக் பிங்க் அண்ட் க்ரீன் மிக்ஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ இதை எடுத்து சென்டரில் அப்ளை பண்ணிவிட்டு கையை ஃபிங்கர்ஸ் வச்சு அப்படியே வந்து அந்த ஹீட்லேயே வந்து நான் பிளெண்ட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரான்சிஷன் வந்து கிடைக்கும், லைக் டார்க் க்ரீனு, பிளாக்கு ப்ளஸ் அந்த மெட்டாலிக் பிங்க்கு அப்படியே ஷேட் வரும்போது நம்ம போடுற அவுட்ஃபிட்ஸ்க்கு நம்ம எந்த சைடில் திரும்பினாலும் லைட்ஸ் ஃபாலோ ஆகும்போது அது வந்து ஒரு 3D எஃபெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரொம்ப நேரம் ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும் ஐ ஷேடோ, பட் ரொம்ப சிம்பிளாக தான் வந்து பண்ணியிருக்கோம். ஸ்மோக்கி லுக் க்ரியேட் பண்ணனால நான் லைனர் எதுவுமே போடாமல் சும்மா அந்த லைக் ஒரு எட்ஜஸில் மட்டும் காஜல் வச்சே வந்து லைன் மட்டும் கொடுத்துட்டு அதையும் வந்து பிளெண்ட் அவுட் பண்ணிட்டேன். ஸோ என்னோட கண் வந்து அப்படியே பாப்ட் அவுட்டாக வெளியே தெரியறதுக்கு இந்த மாதிரி வந்து பண்ணேன். அண்ட் உள்ளார வந்து டைட் லைன் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் தான் வந்து என்னோட கண்ணுக்கு வந்து பண்ணேன். ஃபெரோரோஷியோட மஸ்காரா வந்து யூஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து ஹைலைட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹெட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து தின்னான ஒரு இது இருக்கும், அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா திக்காக இருக்கும். இது வந்து லேஷஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம், அப்பர் லேஷஸ்க்கு.
கான்டோர் கிரியேட் பண்ண போகிறேன். கான்டோரிங்க்கு இங்கே நான் யூஸ் பண்ணுறது ரெவல்யூஷனோட 3-in-1 பேலட். இந்த கான்டோரில் வந்து இது வந்து நல்ல எக்ஸாக்ட் மேட்சாக இருக்கும். எனக்கு கான்டோர் பண்ணும்போது ரொம்ப டார்க்காகவும் இருக்கும், ப்ரிசைஸ்டாகவும் இருக்கும். அடுத்தது இந்த ப்ளஷ் வந்து யூஸ் பண்ணேன். ப்ளஷ்ஷுக்கு இங்கே வந்து கோரல் பிளிஸ் அப்படின்னு சொல்கிறது யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரம் த பிராண்ட் கலர் பார். சூப்பரான ஒரு ஷேட், என்னோட டோனுக்கு பக்காவாக இருக்குது. அடுத்தது செட்டிங் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். செட்டிங் ஸ்ப்ரே போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹைலைட்டர் போட்டால் நம்ம ஃபேஸில் வந்து அந்த க்ளோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து மேப்ளினோட ஹைலைட்டர் வந்து எடுத்திருக்கோம். இதை வந்து லைக் ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணி விடலாம். லிப்ஸ்டிக்கு இங்கே நான் யூஸ் பண்ணுறது பாபி ப்ரௌனோட க்ரஷ்ட் லிப் கலர் கபானா அப்படின்னு ஒரு ஷேடு. ஸோ லிப்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப பிரைட்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதை வந்து மியூ டவுன் பண்ணுறதுக்கு ஒரு டார்க்கர் ஷேட் ஆஃப் லிப் பென்சில் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கலர்பார்லேருந்து ஒரு ப்ரௌன் ஷேட். ஸோ இதை எடுத்து அவுட்டர் கார்னரில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே பிளெண்ட் பண்ணேன். அவ்வளோதான், ரெண்டும் ஒரு ஒம்ப்ரே எஃபெக்ட் லுக்கில் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. அண்ட் ரெண்டும் வந்து பிளெண்ட் ஆகி ஒரு பர்ஃபெக்ட் ஷேட், இந்த லுக்குக்கு எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஷேடில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஓவராலாக நான் இப்படி தான் வந்து இந்த லுக்கை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் இப்போ அடுத்தது வந்து ஹேர்டூ வந்து பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஸ்டைலிங்க்கு ஏற்ற மாதிரி ஹேர் ஸ்டைலிங் வந்து பண்ண போகிறேன். அதை பண்ணி காமிக்கிறேன், எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைலுக்கு நமக்கு தேவையானது ஜஸ்ட் சென்டர் பார்ட்டிஷன். நான் இப்போ வந்து அப்படியே ரேண்டமாக ஒரு சென்டர் பார்ட்டிஷன் எடுத்துக்கிறேன். அப்புறம் ஜஸ்ட் இப்படி காது கிட்ட இயர் டு இயர் செக்ஷன் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதை நல்லா இப்படி வந்து எடுத்துகிட்டு பின்னாடி இருக்க முடியெல்லாம் வந்து இப்படி செக்யூர் பண்ணிக்கோங்க. செக்யூர் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டை நல்லா ஃப்ளாட்டன் ஆக்கிக்கோங்க. அப்புறம் பின்னாடி இங்கே கொண்டு போய் வச்சுட்டு எதர் ரப்பர் பேண்ட் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி பின்ஸ், ஜஸ்ட் பாப் பின்ஸ் எடுத்துட்டேன். ஒன்று இப்படி, இன்னொன்று மேலே இருந்து கீழே. ஸோ இது நகரவே நகராது, அழகாக இன்டாக்டாக இருக்கும். மேலே ஒரு ஸ்லீக்கான ஒரு லுக்கு வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், ரிமைனிங் ஹேரை அப்படியே நான் எடுத்து மேலே போட்டிருக்கேன். இந்த முடி இலகாது, என்ன பண்ணாலும் இலகாது, அதுதான் நமக்கு தேவை. ஸோ இப்போ இந்த சைடும் அதே மாதிரி ஜஸ்ட் இப்படி எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு 4 செக்ஷன் வச்சுருக்கோன்னா இந்த சைட்லேயும் ஒரு 4 ஃபிங்கர்ஸ் லெவலுக்கு எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இயர் டு இயர் செக்ஷன் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு நல்லா ஸ்மூத் அவுட் பண்ணி கோம் பண்ணிக்கோங்க. கோம் பண்ணிவிட்டு அப்படியே முடியெல்லாம் எடுத்து இந்த பக்கம் போட்டுக்கோங்க. அப்போ தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் செல்ஃபாக பண்ணிக்கும் போது இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். இதை எடுத்து ஜஸ்ட் இப்படி எடுத்து கொண்டு பின்னாடி வாங்க. பின்னாடி கொண்டு வந்துட்டு அடுத்த பின் மேலே இருந்து கீழே பார்த்த மாதிரி டைட்டாக செக்யூர் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பாருங்க, என் முட்டி எப்படி போட்டு இலகினாலும் இலகவே இலகாது, அதுதான் நம்மளோட டார்கெட். ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு பேடல் ப்ரஷ் வச்சுட்டு ஜஸ்ட் கோம் பண்ணி விட்டுக்கோங்க. எதை இப்போ நீங்கள் வேணும்னா பூனை குடி போட்டுக்கலாம், இல்லை பன் வந்து போட்டுக்கலாம். ஆனால் நான் இப்போதைக்கு ஜஸ்ட் ஃப்ரீ ஹேர் மாதிரி தான் விட போகிறேன். ஸோ இந்த ஒரு லுக் வந்து நீட்டாக வந்து க்ரியேட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டைலிங் வந்து பார்த்துடலாம் எப்படியெல்லாம் பண்ண போகிறேன்னு. ஸோ இந்த ஸ்டைலிங்க்கு நமக்கு தேவையானது இப்போ நான் எடுத்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிளாக் ஃப்ராக்கு. இது வேரியஸ் கலர் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும், நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த ஒரு ஃப்ராக்கை வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பேஸாக வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து ஒரு கோல்டன் கலர் ஸ்கர்ட் வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா என்னோடய சாரியில் வந்து அந்த சம்கி ஒர்க் வந்து கோல்டன் கலர் சீக்வன்ஸ் இருக்கனால நான் அந்த ஒரு கோல்டன் கலர் ஸ்கர்ட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் வேணும்னாலும் நீங்கள் ப்ரிஃபர் சாய்ஸில் நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா
நான் ஆல்ரெடி ப்ளீட் பண்ணி வச்சுருக்கேன் முந்திய அதை வந்து என்னோடய ஷோல்டரில் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு கீழே வந்து அந்த ஸ்கர்ட்டுக்கு மேலே நான் வந்து ஒரு சாரியை வந்து ஸ்கர்ட் மாதிரி வந்து ட்ரைப் பண்ண போனேன். ஸோ அதுக்கு பண்ணுறது பாருங்கள், சும்மா ஃபஸ்ட்டு ஒரு ப்ளீட் வச்சுட்டு அதுக்கப்புறம் ரேண்டமாக குட்டி குட்டியாக செக்ஷன்ஸ் எடுத்து அந்த ப்ளீட்ஸ் வந்து வச்சிட்ருக்கேன். ஸோ ஈவனாக இருக்கணும்னு அவசியம்னு கிடையாது. அண்ட் இது வந்து நல்லா செக்யூர்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஸ்கர்ட் வந்து டைட்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா செக்யூர்டாக இருக்கும். நான் வந்து இப்போ வந்து ரேண்டமாக தான் வந்து அப்படியே வந்து அந்த ப்ளீட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது டில் த எண்ட் எவ்வளோ லென்த்துக்கு வருதோ அந்த சாரியோட லென்த்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நீங்கள் அந்த ப்ளீட்ஸ் இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே இருங்க. ஒரு ஸ்கர்ட் மாதிரி அது வந்து ஓவர்லேப் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் நம்ம வந்து ப்ளீட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஜஸ்ட் லைக் ஒரு சாரி மாதிரியே வந்து பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக வந்து ரெடி ஆயாச்சு. ஆனால் இருந்தாலும் ஏதோ ஒன்று இன்கம்ப்ளீட்டாக இருக்கு இல்லையா. எஸ், எக்ஸாக்ட்லி. ஒரு பெல்ட் நீங்கள் வந்து லைக் வெஸ்டர்ன் டைப்பில் பெல்ட் வந்து போட்டுக்கலாம், இல்லைனா வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்கிற மாதிரி கூடயும் வந்து பெல்ட் வந்து வேர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஓவரால் கம்ப்ளீட் ஃபர்ஸ்ட் ஸ்டைலிங். அண்ட் அதுக்கு தேவையான ஆக்சசரிஸ்லாம் வந்து போட்டுக்கிறேன். ஜஸ்ட் லைக் பேங்கிள்ஸ் வந்து போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இயரிங்ஸ், ஜும்கா வந்து போட்டுக்கிறேன். அண்ட் ஒன் பிக் ஃபிங்கர் ரிங் வந்து போட்டுக்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து ஸ்டேட்மெண்ட் பீஸ் மாதிரியே இருக்கும் அண்ட் ஹைலைட்டாக தெரியும். ஸோ இப்போ வந்து பாருங்கள், அந்த ஒரு பர்டிகுலர் ஃப்ராக்கை வந்து எப்படி நம்ம வந்து ஒரு இண்டோ வெஸ்டர்ன் லுக்காக வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டைலிங் இது. அண்ட் ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு ப்ரிஃபர்டு ஹேர் ஸ்டைல்ஸ் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அண்ட் இப்போ எனக்கு வந்து ஸ்ட்ரெயிட் பார்ட்டிஷன் வந்து அவ்வளோவா செட் ஆகாது. யூஸ்வலாக எனக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் டிஃப்ரெண்ட் ஸ்டைலிங் பண்ணும்போது நம்ம வந்து இந்த மாதிரிலாம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஒரே மாதிரி போட்டால் நிறைய பேர் வந்து சொல்லுவீங்க, அக்கா ஸ்டைல்ஸ் வந்து மாற்றுங்க, ஹேர் ஸ்டைல் மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கு செட் ஆகாதுன்னு எனக்கே வந்து தெரியும். பட் இருந்தாலும் ஒவ்வொரு அட்டையருக்கு நம்ம போடுறதுக்கு டிஃப்ரென்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மாற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ செகண்ட் ஸ்டைலிங்க்கு நான் இப்போ ஹேர் ஸ்டைலை வந்து ஃபஸ்ட்டு மாற்றிக்கிறேன். ஜஸ்ட் நார்மலான ஒரு ஹை போனி தான் வந்து போடுறேன். ஸோ எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் வந்து செட் ஆகும். கொஞ்சம் வால்யூம்லாம் ஃப்ரண்ட்டில் க்ரியேட் பண்ணிவிட்டு அப்புறம் கிளிப்பை வச்சு பின் பண்ணிட்டேன். அண்ட் தென் நமக்கு தேவையானது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஒயிட் ஷர்ட்டு. ஸோ அந்த ஒயிட் ஷர்ட்டை வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். அண்ட் கீழே வந்து அந்த பட்டன்ஸ் எல்லாம் போடக்கூடாது. பட்டன்ஸ் எல்லாம் போடாமல் கீழே வந்து ஒரு நாட் மாதிரி வந்து போட்டுக்கலாம். இயரிங் வந்து குட்டியாக அழகாக வச்சுக்கிட்டேன். அண்ட் நெக் பீஸும் வந்து பார்த்திங்கன்னா பேர்ல் டீட்டெயிலிங் உள்ள நெக் பீஸ் வந்து வச்சுட்டேன். அண்ட் தென் ஹேண்டுக்கு எதுவுமே வந்து பெருசாக வந்து போடல. நீங்கள் வேணால் லைக் பிரேஸ்லெட்ஸ் மாதிரி வந்து போட்டுக்கலாம். அண்ட் எஸ், இதுதான் நம்மளோட செகண்ட் லுக். அண்ட் ஒரு கவுன் வச்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைலிங்கும் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆஸ் யூஷுவல் லைக் ஃபங்க்ஷன்ஸ், பர்த்டே பார்ட்டிஸ் அண்ட் லைக் ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க, அவுட்டிங், அந்த மாதிரி டைம்க்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்டைலிங்லாம் போடும்போது ரொம்ப அழகாக எலகெண்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்ததுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பிளாக் கவுன் தான் பேஸு. அதுக்கப்புறமேட்டு நம்மக்கிட்ட ஒரு ரெட் பெல்ட் இருந்தது இல்லையா, கொஞ்சம் ப்ராட் பெல்ட்டாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வெஸ்டர்ன் லுக் கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ அந்த ப்ராட் பெல்ட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஹேர் வந்து பார்த்திங்கன்னா லைக் ஹாஃப் அப்டூ மாதிரி ஃபஸ்ட்டு ஃபுல் போனி வந்து போட்டுருந்தேன். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் அப்டூ போட்டுட்டு அதுக்கப்புறம் எக்ஸஸ் இருக்கிறத வந்து நான் கொஞ்சம் லைட்டாக வந்து கிளிப்பை வச்சு செக்யூர் பண்ணியிருக்கேன். ஸோ இது என் ஃபேஸ் வந்து நல்லா ஃப்ரேம் பண்ணி காமிச்ச மாதிரி இருந்தது. அதனால தான் இப்படி வந்து போட்டேன். ஷூஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஒரு ட்ரிப், அவுட்டிங், ஃபோட்டோ ஷூட்ஸ்க்கெல்லாம் இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ஸ்டைலிங் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 டைப்லாம் காமிச்சதில் உங்களுக்கு எது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லுக்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா லைக் பண்ண மறக்காதீங்க, ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நிறைய என்ன மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்க ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் வந்து ரெடி பண்ணுறேன். ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இங்கே முடியுது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நல்ல நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர், டாட்டா, பை.